உலகளந்த பெருமாள் கோயில் இது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. திரு ஊரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசங்கள்ல இது ஒண்ணு. திரிவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்த திருக்கோலத்தில் பெருமாள் இங்கு காட்சி தருகிறார். மகாபலி சக்கரவர்த்திக்கு திரிவிக்ரம கோலத்தை பெருமாள் காட்டியது இந்த தலத்தில் தான், காஞ்சிபுரத்தில். இங்கு வந்து பாம்பின் வடிவமாகவும் இங்கு காட்சி தருகிறார். திருமாலின் ஆதிசேஷன் ரூபமாக மகாபலி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்ததால் இங்கு திருவூரகம் அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுது. இங்க நாக சதுர்த்தியில நாக பஞ்சமி போன்ற விழாக்கள் வந்து சிறப்பா நடைபெறும். காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமையான கோயில் இது. இத்தலம் வந்து திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. ஆதிசேஷனாக காட்சி தரும் பெருமாள் ஆதிசேஷனை வணங்கினால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கோயில் பெருமாளில் 2 ரூபங்களை தரிசிக்கலாம். இங்க பெருமாள் இங்க நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். தாயார் வந்து அமுதவள்ளி நாச்சியார். அமிர்தவள்ளி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஆரணவள்ளி அப்படிங்கிற தாயார் பேர் இருக்குங்க. மூலவர் உலகளந்த பெருமாள், திரிவிக்ரம பெருமாள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உற்சவர் வந்து கோரகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. மகாபலியோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, பிரகலாதன் பேரன் அப்படின்னு சொல்றாங்க. மகாபலிய பிரகலாதனின் பேரனும் அசுரர்களின் அரசருமான மகாபலி தேவலோக பதவி அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போது வாமன ரூபத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்கிறார் பெருமாள். தனது குருவான சுக்கராச்சாரியார் தடுத்தும் 3 அடி நிலம் கொடுக்க ஒப்புக்கொள்கிறான் மகாபலி. வாமன ரூபத்தில் வந்த பெருமாள் கையில் கமண்டல நீரை கையில் ஊற்றியதும் வானத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்து நின்ற திருமால் முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியை வானத்தையும் அளந்தார். 3வது அடி எங்கே என மகாபலியிடம் கேட்க அவர் தனது தலையில் வைக்கும்படி காட்டுகிறார். உடனடியாக மகாபலியின் தலையில் கால் வைத்து அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் பெருமாள். ஆனால் பெருமாளின் திருவிக்கிரம கோலத்தை காண முடியவில்லை என வருந்திய மகாபலி பெருமாளின் திருவிக்கிரம கோலத்தை காண வேண்டி தவம் செய்கிறார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் இந்த தலத்தில் உலகளந்த பெருமாளாக காட்சி தருகிறார். ஆனாலும் பெருமாளின் திருக்கோலத்தை மீண்டும் காண ஆசைப்பட்ட மகாபலிக்கு ஆதிசேஷனாகவும் இந்த தலத்திலே காட்சி கொடுக்கிறார். இந்த கோயில்ல இருக்கிற ஆதிசேஷனுக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் படைத்து வழிபட்டால் குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமானோர் இக்கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள். வைகுண்ட ஏகாதசி விழா வந்து இத்தலத்துல சிறப்பா நடைபெறுது. இது வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்கு மிக மிக அருகிலே அமைந்துள்ளது. இங்க பெருமாள் வந்து பிரம்மாண்டமாக 35 அடி ஒரு உயரத்துல அழகா காட்சி தராரு. உலகளந்த பெருமாள் வந்து ஒரு கால் பூமியிலும் மற்றொரு கால் வானத்திலும் இருப்பது போல பிரம்மாண்டமான காட்சி இது. இந்த ஒரே கோயில தனித்தனி திவ்ய தேசங்களை இங்க வந்து தரிசிக்கலாம். ஒண்ணு வந்து திருக்கச்சி ஊரகம், திருக்கார்வானம், திருக்காரகம், திருநீரகம் அப்படின்னு 4 திவ்ய தேசங்கள் இதுல இருக்கு. இந்த கோயில்ல வைகாசி மாதத்துல பிரம்மோற்சவம் மற்றும் வாமன ஜெயந்தி ஆகியவை வந்து சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த 4 திவ்ய தேசங்களின் திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரே பாசுரத்துல மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த கோயில் வந்து காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும், மாலை வந்து 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். கருவறையில பெருமாள் வந்து மேற்கு நோக்கிய திருமுகத்துடன் இருக்காரு. இடக்கரத்துல 2 விரல்களையும் வலக்கரத்தில் 1 விரலையும் உயர்த்தி காட்டி இன்னும் 1 அடி நிலம் எங்கு மகாபலி சக்கரவர்த்தியை கேட்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இங்க இருக்கிற உலகளந்த பெருமாள் சந்நிதிக்கு எதிர உள்ள ஆஞ்சநேயர் சந்நிதி ரொம்ப விசேஷமானது. சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில் 4 கரங்களுடன் இவர் அழகா காட்சி தராரு. இந்த ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம் சனிக்கிழமை வழிபாடு மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருவோணத்தை ஒட்டி இந்த கோயில்ல சிறப்பு பூஜைகள் நடக்குது. காலையில 7 மணிக்கு திருப்பாவை சாற்று முறை, 5 மணிக்கு திருமஞ்சனம் அபிஷேகம், மாலை 6 மணிக்கு பெருமாள் தாயார் வீதி உலா நடக்கிறது. இந்த காட்சியை தரிசிப்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த கோயில்ல உள்ள தீர்த்தம் நாக தீர்த்தம். பிரதான கோயில் வளாகத்துக்கு உள்ளேயே இது அமைந்திருக்கு. திருநீரகம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயிலின் 2வது பிரகாரத்துல 16 தூண்களை கொண்ட அழகிய மண்டபம் உள்ளது. மண்டபத்தின் பின்னால் ஜெகதீஸ்வர பெருமாள் என்று அழைக்கப்படும் திருநீரக சன்னதி உள்ளது. அவர் ஜெகதீஸ்வர விமானத்தின் கீழ் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அமர இருக்கிறார். துணைவியார் வந்து நீலமங்கை நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருக்காரகம் இது ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் 3வது பிரகாரத்தில் 3வது திவ்ய தேசமான திருக்காரகம் இருக்கு.
இந்த சந்நிதியில் இறைவன் கருணாகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆதிசேஷனின் மீது அமர்ந்த கோலத்தில் ரம்மிய விமானத்தின் கீழ் வடக்கு நோக்கி காணப்படுகிறார். அவரது துணைவியார் பதமாமணி தாயார் என்று அழைக்கப்படுகிறார். திருக்கார்வானம் இது உலகளந்த பெருமாள் கோயில் பிரகாரங்களில் ஒன்றில் அமைந்துள்ளது. இங்குள்ள தெய்வம் நவநீத சேர பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். புஷ்பக விமானத்தில் கீழ் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார். மனைவி தாயார் பெயர் கோமலவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயிலின் மைய சந்நிதியில் தெற்கு சுவரில் சோழ மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழரின் ஆட்சி காலம் தொடர்பான தமிழ் ஒரு கல்வெட்டு உள்ளது. அதே சந்நிதியின் வடக்கு சுவற்றில் மற்றொரு கல்வெட்டு உள்ளது. இது சோழ மன்னர் முதலாம் குலோத்துங்கனை குறிக்கிறது. அவர் தனது 2 ராணிகளுடன் கோயிலுக்கு வருகை தந்தபோது கோயிலுக்கு மேலும் சில நிலங்களை நன்கொடையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. அதே இடத்தில் ஒரு நெசவாளர் கோயிலுக்கு சொந்தமான சில நிலங்களை சாகுபடிக்காக மீட்டெடுத்த 200 ரூபாய் காசுக்காக நீர்ப்பாசன தொட்டியை தோண்டி அதன் விளைச்சலை பெருமாளுக்காக காணிக்கையாக கொடுத்ததாக மற்றொரு கல்வெட்டும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு உலகளந்த பெருமாள் ஆழ்வார்களுக்கு விக்ரம கோலத்தை காட்டியதாகவும் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆதிசேஷனாக காட்சியதாகவும் நம்பப்படுகிறது. ஸ்ரீ உலகளந்த பெருமாள், பெருமாள் என்றாலே பிரம்மாண்டத்தை அளந்த இறைவன் அப்படின்னு பொருள். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் வேதாபுரி என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களையும் ஆசைப்பட்டு பார்க்கணும்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு வரவங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பார்த்துட்டு பக்கத்திலே தான் இருக்குது. ரைட் சைட்ல போய் பாருங்க. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. 4 திவ்ய தேசமும் இது ஒரே கோயில்ல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.